ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் இறுதி வாதம் நடைபெற்று வருகிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பினாக்கி கோஷ் மற்றும் நீதிபதி சந்திரகோஷ் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு கர்நாடக அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் துஷ்யந்தவே வாதாடி வருகிறார். இதுகுறித்து நமது செய்தியாளர் நிரஞ்சன் அளித்த கூடுதல் தகவல்களை காணலாம். ஜெயலலிதா சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கின் இறுதி விசாரணையானது இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் தொடங்கி இருக்கின்றது. முன்னதாக கர்நாடக அரசின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் துஷ்யந்தவே தனது இறுதி தரப்பு வாதங்களை தற்பொழுது முன்னெடுத்து வருகின்றார். 1991 முதல் 96ஆம் ஆண்டு வரை ஜெயலலிதா தமிழக முதல்வராக இருந்தபொழுது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியும் கூட்டு சதிகளில் ஈடுபட்டும் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தற்பொழுது அவர் தனது வாதங்களை முன்வைத்து வருகின்றார். இந்த வழக்கினை விசாரித்து வரும் பினாக்கி சந்திரகோஷ் மற்றும் அமித்தவராய் ஆகியோர் ஏற்கனவே இந்த விஷயத்தை கூறியிருக்கின்றார்கள். இந்த வழக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு. எனவே இது தொடர்ச்சியாக நடைபெற வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே அதன் காரணமாக அடுத்தடுத்த நாட்களுக்கும் இந்த வழக்கின் இறுதி விசாரணையானது தொடர்ந்து நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.